ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம சேனலில் பிஹெச்டி ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட பிஜி ஒர்க் வந்து எப்படி பேப்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பிகினராக இருக்கிறவங்க இப்போ தான் பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் போடுறது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு ஐடியா இருக்காது. அதுக்காக வந்து நான் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் ஜேர்னல்னு யூடியூப்பில் நம்ம சேனல்லே தேடி பார்த்திங்கன்னா இருக்கும். ஃப்ரீ காஸ்ட் ஜேர்னல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பர் போடுறவங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரீ ஜேர்னலில் வந்து போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல வேல்யூவான ஜேர்னலில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் போட்டிங்கன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2-3 வாட்டி வந்து கரெக்ஷன்ஸ் வரும், ப்ளக்கியரிசம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட பிஜி ஒர்க்கு தான் நீங்கள் போட போகிறீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீ ஜேர்னல்ஸில் நீங்கள் போட்டு பழகிக்கலாம். நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஜேர்னலில் போடலாம். ஓகேங்களா, சரி, இப்போ எப்படி நம்ம பிஜி ஒர்க்கை வந்து பேப்பராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த ராமுங்கிற ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது என்னோடய சிஸ்டரோடது. ஓகேங்களா, இந்த மாதிரி தானே நீங்களாம் பிஜி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். ஓகேங்களா, எம்காம். நான் வந்து சயின்ஸு, அதனால் வந்து நான் பாட்னி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து இதில் வந்து இதுதான் இப்போ எனக்கு சாம்பிளாக இருக்குது. பிஜி ஒர்க்கை வந்து எப்படி பேப்பராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா நம்ம இதில் வந்து எல்லாருக்குமே வந்து பிஜி ஒர்க்கில் வந்து முன்னாடி கண்டென்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வர போகிறீங்க. ஒரு பேப்பர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல சைடில் நான் வந்து ஒரு பேப்பரையும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கும், ரிசல்ட், கன்க்ளூஷன், அப்புறம் ரெஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து மைனராக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிம்பிளான பேப்பர் வந்து ஒரு ஃபார்மேட் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம டேபிள், ரிசல்ட்டு, இதெல்லாம் வந்து ஃபிகர் எல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்டில் உள்ளது தான். அடிஷ்னலாக நம்ம ப்ராஜெக்டில் இல்லாத ஒன்று என்னென்னா, இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிப்ளியோகிராஃபி, இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து என்னோடய சிஸ்டரோட ஒரு ப்ராஜெக்ட் பிஜி ஒர்க்கு. இது வந்து நான் போட்ட ஒரு சின்ன ஒர்க், என்னோடய பிஜி ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகேங்களா, அது அப்படியே வந்து நான் தீசஸில் இருந்ததை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ நீங்களும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட பிஜி ஒர்க்கில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இடையில உள்ள கண்டென்ட், அவங்க வந்து கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, அவங்க பிஜியோட ப்ராஜெக்டில் உள்ளதை அப்படியே வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த வேர்டில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் இன்ட்ரொடக்ஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸில் வந்து உங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ண போகிறீங்க. பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஜேர்னலுக்கு போட போகிறீங்க. ஓகேங்களா, இப்போ அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி. ஓகேங்களா, நம்ம மைண்ட் மேப்லலாம் சினாப்சிஸ் போடுவோம்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்பரில் ஒரு 4-5 பேஜ் இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நமக்கு படிக்க முடியாதுல்ல ரிசர்ச்சர்ஸ்னால. ஸோ அதனால் இந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிறிஸ்பாக கொடுக்குறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, இது வந்து 3 பார்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்ன மாதிரி டெவலப் ஆகிருக்கு, அதாவது உங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக. இப்போ வந்து இது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக், அதனால் இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி பயோபிளாஸ்டிக் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ட்ரோ கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆன்ஷியன் பீரியடில் எப்படி இருந்தது, இப்போ வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ், இந்த ரிசர்ச்சோட தேவை என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த டாப்பிக்கை ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சொசைட்டி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸோ அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி என் ரிசர்ச் போகுது அப்படின்னு செகண்ட் பார்ட் கொண்டு வருவீங்க. திஸ் ரிசர்ச் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ச் பேஸ்டு பயோபிளாஸ்டிக். ஏன்னா வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு பயோபிளாஸ்டிக்குங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எங்கள் ரிசர்ச் வந்து பயோபிளாஸ்டிக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் பயோபிளாஸ்டிக் பண்ணேன், அமராந்தஸ் குரோயண்டஸ் அப்படிங்கிற ஸ்பீஷியஸை வச்சு நான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் அப்ஸ்ட்ராக்டில் போட போகிறீங்க. இதுதான் ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஸ்டேட் பண்ணியிருப்பீங்க. இதுவும் கூட உங்கள் தீசஸ் பிஜி ஸ்டேட்மெண்ட், அந்த பிஜி தீசஸில் என்ன இருக்கோ அதையே கொஞ்சம் வேரி பண்ணி
கொஞ்சம் மாடர்னாக டாபிக் வந்து உடனே கேட்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு, அதையும் கூட டாப்பிக்கும் கூட ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றிட்டு, அந்த தீசஸில் உள்ளதே இல்லாமல் நீங்கள் மாற்றிடணும். மாற்றிட்டு அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். சொசைட்டி வந்து என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு ப்ராப்ளம், ஸோ அதனால நான் இந்த ரிசர்ச்சை வந்து எடுத்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத 3 பார்ட்டாக நீங்கள் அப்ஸ்ட்ராக்டில் வந்து சொல்லணும். தென் அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணோடனே உங்களோட பேப்பரை வந்து உடனே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நான் கிளிசரால் அப்படின்னு டைப் பண்ணாலும் என்னோடய பேப்பர் வந்து சர்ச் இன்ஜினில் டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி அமராந்தஸ் குரியன்டஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் இந்த பேப்பர் வந்து கூகுள்லேயே வந்து டக்குன்னு வந்து வந்துடும், நமக்கு அவைலபிளாக வந்துடும். ஸோ கீவேர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு தனியாக எதையோ வந்து நீங்கள் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னா, இந்த அமராந்தஸ் குரியன்டஸ் தான் என்னோடய ஹீரோ, இந்த பேப்பரில் வந்து இவங்க தான் ஹீரோ அப்படின்னா, அது வந்து எனக்கு கூகுள் இன்ஜினில் அந்த சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணோன்னே வந்துடணும் அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் வந்து டைப் பண்ணால் என்னோடய பேப்பர் வந்து எல்லாருக்கும் வியூ ஆகணுமோ அதை வந்து நீங்கள் கீவேர்ட்ஸில் கொடுக்கணும். அதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற ஜேர்னலில் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கேட்பாங்க, மினிமம் 5 இல்லைன்னா 6 அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கேட்பாங்க. இது ரெண்டும் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேப்பருக்கு இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் தேவையான ஃபிகர்ஸ், அப்புறம் இந்த டேபிள்ஸ், இது எல்லாமே உங்கள் தீசஸில் இருக்கிறது தான் நீங்கள் அப்படியே மாடிஃபை பண்ணி வைக்க போகிறீங்க. இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பர் எழுதும்போது வே ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி உங்கள் பேப்பரில் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அக்செப்டன்ஸ் இருக்கும் ஜேர்னலில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதில் வந்து அவங்க அந்த ஜேர்னலுக்குன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க. உங்களோட ப்ரெசன்டேஷனுங்கிறது எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேபிள் அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபிகர், இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார் கிராஃபு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குன்னு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரிஜின் சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி உங்களோட ரிசல்ட் டேட்டாவை நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி FTIR இதுக்கும் கூட ஒரிஜின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு பிக்சல் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இர்ஃபான் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இமேஜெல்லாம் வந்து நம்ம ஜூம் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்காக, பிக்சல் எல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்காக இர்ஃபான் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இமேஜஸ் எல்லாம் போட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து உங்களோட பார் கிராஃப்லேயும் உங்களோட அந்த பை சார்ட்டு, அதுக்கப்புறம் டேபிள் அலைன்மெண்ட், இதிலெல்லாம் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து உங்கள் பேப்பருக்கு நீங்கள் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2 ஃபார்மேட்டில் அலைன் பண்ணுவாங்க. APA ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஆர்டராக வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற ஜேர்னலை பொறுத்து நீங்கள் இது பண்ணலாம். இப்போ அவங்க வந்து என்னோடய தீசஸை வந்து எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர், ஸோ அதனால் நீங்கள் ட்ரையல் போட்டு தான் பார்க்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து தீசஸில் உள்ளதை அப்படியே எடுத்து வைக்காமல் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். அது எப்படின்னா, இதுக்கு ரெலவெண்ட்டான பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஃபரன்ஸாக போட்டிருப்பீங்க உங்கள் இதில், அதை வந்து பேக் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட தீசஸ்ன்னு வச்சுக்கோமா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டார்ச் பேஸ்டு பயோடிகிரேடபிள் பயோபிளாஸ்டிக் ஃப்ரம் சீட்ஸ் ஆஃப் அமராந்தஸ் குரியன்டஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் தீசஸோட மெயின் டாபிக். பட் இந்த டாப்பிக்கை, இந்த ரிசர்ச்சை நீங்கள் பண்ணுறதுக்கு சோர்ஸாக எடுத்திருக்கிறது தான் பேக் ரெஃபரன்ஸ், அதை ரெஃபரன்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ரெஃபரன்ஸ், ஒரு 15 பேப்பர்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 15 பேப்பர்ஸை நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் இந்த ரிசர்ச்சே நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட தீசஸில் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து PG UG ரிசர்ச் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மோஸ்ட்டாக ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களோட சீனியர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருக்க ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரிசர்ச்க்கு ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ் எல்லாம் இது தான். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து பேக் ரெஃபரன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட தீசஸில் நீங்கள் பின்னாடி ரெஃபரன்ஸாக போட்டிருக்க எல்லா பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி
அதை வந்து வச்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயுமே இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி 20 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக போட்டிருக்கீங்கன்னா அந்த 20 பேப்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷனையும் எடுத்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி எந்தெந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கோ அதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷனே வந்திருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வந்து இந்த 15 பேப்பர்ஸ் மட்டும்தான் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3rd பேப்பர் எடுத்திங்கன்னா இந்த 3rd பேப்பரில் இவங்க வந்து ரெஃபரன்ஸாக ஒரு 20 பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 பேப்பர்ஸில் ஏதாவது ஒரு பேப்பர் வந்து அதில் உள்ள இமேஜோ ஃபிகரோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் வந்து இந்த 15 பேப்பர்ஸ் இருக்குங்களே, இந்த 15 பேப்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷனும் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸையும் குமுலேட்டிவாக நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பேப்பரை ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த தீசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து இந்த தீசஸில் இல்லாத சில கண்டென்ட்டும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஃபார் மை இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கும். அதுக்கப்புறம் என்னோடய மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நான் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த 3rd பேப்பரை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த 3rd பேப்பரோட பேக் ரெஃபரன்ஸ் இப்போ இந்த 3rd பேப்பர் தான் இதுன்னு வச்சுக்கோமே. அந்த 3rd பேப்பரில் இருக்கிற பேக் ரெஃபரன்ஸை பார்ப்பேன்னா அந்த பேக் ரெஃபரன்ஸை வந்து பார்த்துட்டு அதில் உள்ள பேப்பரையும் எதையாவது டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் நிறைய வச்சு அதுலேருந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக இருக்குது, ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் வந்து நிறையா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் வந்து என்னோடது ரொம்ப சின்னமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து 15 பேப்பர்ஸ் தான் வந்து பின்னாடி வந்து சைட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இன்னும் கூட ஒரு 30 பேப்பர் கூட நான் பின்னாடி இதெல்லாம் வந்து பிகினிங்கில் போட்டது, எம்எஸ்சியில் போட்டது. ஸோ அதனால் அந்தளவுக்கு இல்லை. சாரி.